எங்களோட வேணி நேயர்களுக்கு வணக்கம். நாங்க இப்ப எங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏனையின் ரோட்ல உள்ள ஒரு மரக்கறி ஷாப்புக்கு தான் வந்திருக்கிறோம். பாப்பா இங்க என்னென்ன மரக்கறி எல்லாம் இருக்கு, என்னென்ன விலைகள்ல குடுக்குறாங்க, இவங்களுக்கு லாபம் எப்படி வருது, எங்க இருந்து இந்த மரக்கறி எல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் நான் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயத்த சொல்ல போறேன். ஃபுல்லா பாருங்க. முதலாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைத்தங்காய். எனக்கு மரக்கறியிலேயே ரொம்ப பிடிச்சது பைத்தங்காய் கறி தான். சோ இதுல இருக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்டைக்காய். இது வந்து எங்களோட முழங்கால்ல உள்ள அந்த தேய்மானம் அதுகளுக்கு எல்லாம் நிறைய நல்லம். இதுல உள்ள ஜெல் எல்லாம் எங்களோட ஹேருக்கு எல்லாம் நல்லம். சோ எல்லாரும் வந்து ஏனையின் ரோட்டால போகும்போது வேண்டி சாப்பிட்டுட்டு போங்க. அடுத்த பாவக்காய். இதுவும் மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு இருக்குது. சோ இது வேண்டி எல்லாரும் சாப்பிடுங்க. அடுத்தது கறிமுளகாய். இது பொரிச்சு சாப்பிட எல்லாம் நல்லா இருக்கும். சோ எல்லாரும் வந்து வேண்டி சாப்பிடுங்க. அடுத்தது பீட்ரூட். இப்ப எல்லாம் பீட்ரூட் நிறைய விற்பனை ஆகும் தான் நினைக்கிறேன். பீட்ரூட் இப்ப நல்ல விற்பனை ஆகும் தானே. ஏன் அப்படின்னு சொன்னா எல்லாரும் படிவா வரணும் ஏபிசி ஜூஸ்ல இம்போர்ட்னா இந்த பீட்ரூட்டை தான் வேண்டி குடிக்கிறோம். கூடுதலா இப்ப எங்களுடைய கேமரா உமனும் சொல்றவா அடிக்கடி தான் ஏபிசி ஜூஸ் குடிக்கிறதுன்னு சொல்லி இந்த பீட்ரூட் எல்லாம் அதிக அளவுல போறது அவாவாலையும் இருக்கும். அடுத்தது என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கத்தரிக்காய். அடுத்தது ஒனியன் அப்படி சொல்லுவினம். வெங்காயம். வெங்காயம் போடாமலுக்கு சமைக்கவே இயலாது. சோ வெங்காயம் எல்லாம் நிறைய விற்பனையாகி கொஞ்சம் தான் இதுல இருக்கு. அடுத்தது உருளைக்கிழங்கு. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க வந்து வீடியோ எடுக்கும் போதே ஒருத்தவங்க வந்து நிறைய பிசினஸ் ஆகி கொண்டு இருக்குது. சோ ஆக்கள் எல்லாம் வந்து வேண்டிட்டு போறாங்க. அவ்வளவு மரக்கறியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. எப்படி இங்க வந்திருக்குமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. மிளகாய் எல்லாம் ஒன்றும் வாடி இல்லை, எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. சோ இங்க நீங்க வந்து வேண்டலாம். கத்தரிக்காய் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. பச்சை மிளகாய் எல்லாம் நல்ல பெரிய பெரிய நல்ல மிளகாயா இருக்குது. பாக்குறதுக்கே நல்ல ஃப்ரெஷ்ஷா இருக்குது. அது மட்டும் இல்லாமலுக்கு கேரட் இருக்கு. கேரட்டும் எங்களோட உடம்புக்கு நிறைய நல்லம். சோ எல்லாரும் வேண்டி சாப்பிடுங்க. கெக்கரிக்காய் இருக்குது. மற்றது கோவா இருக்கு. கோவா தக்காளி பழம் இருக்குது. பாத்தீங்க அப்படின்னு சொன்னா லீக்ஸ் இருக்கு. இங்க உள்ள எல்லாமே என்ன விடையும் இது கொஞ்சம் பெருசா இருக்கிறனால எங்களோட கேமரா உமன் பார்த்து சிரிக்கிறா. லீக்ஸ் இருக்குது. வேற என்ன இருக்குது? இது பீர்க்கங்காய். இது வந்து முள்ளங்கி என்று நினைக்கிறேன். முள்ளங்கி. இது வந்து இது வந்து பொன்னாங்கானி கீரை. இதுலயும் உருளைக்கிழங்கு இருக்கு. இதுதான் அவங்களுக்கு ஒரு லொஸ்டும் வச்சுட்டேன். புடலங்காய் உடைஞ்சிட்டு சாரி புடலங்காய் இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே நீங்க எங்க இருந்து எடுக்கிற? நீங்க தம்புல்ல எடுக்கிறேன். எடுத்து வச்சா எவ்வளவு நாளைக்கு இப்படியே ஃப்ரெஷ்ஷா? இங்க உள்ள எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது. வேண்டதுக்கு நல்ல வடிவா இருக்கு. எங்க இருந்து எடுத்தா எத்தனை நாளைக்கு இப்படி ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும்? நம்ம டெய்லி ஒவ்வொரு நாளும் நீங்க இப்படி இலையில எடுக்கிறீங்க, அதெல்லாம் இவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு. என்ன எல்லாரும் வந்து இங்க வேண்டலாம். நாங்க பார்த்த வரைக்கும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. ஒவ்வொரு நாளும் விடியல எடுக்கிறதால இங்க எப்பவுமே எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மற்றது ஒரு நாள் எடுத்தா ஒரு நாளே முடிஞ்சிரும். ஏன்னா நாங்க வந்திருக்கும் போதே நிறைய கஸ்டமர் வந்து வேண்டி கொண்டு போறத காணக்கூடியதா இருந்தது. இதால உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கும்? ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகே இருக்குமா? 30% ஒரு கிலோவுக்கு 30% அப்படிதான் லாபம் வரும். அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க எவ்வளவு காலமா கடை வச்சிருக்கீங்க? எவ்வளவு காலம் இருக்கிறீங்க? இந்த 2 வருஷம். இந்த இடத்துல 2 வருஷமா கடை வச்சிருக்கிறீராம். இந்த 2 வருஷத்துல எப்படி பரவாயில்லையா லாபம்? ஏனையின் ரோட்ல இருக்குன்றதால கூடுதலா இந்த கடை எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும். இந்த கடையில யாரெல்லாம் மரக்கறி வேண்டி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியும் கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னு சொல்றேன், எல்லாருக்கும் கூடுதலா இந்த கடை தெரிஞ்சிருக்கும், இந்த அண்ணாவையும் தெரிஞ்சிருக்கும். எல்லாரும் வந்து வேண்டி இருப்பீங்கன்னு நம்புறேன். இப்ப ஒவ்வொரு நாளும் வேண்ட எல்லா மரக்கறியும் விற்பனை ஆகாதுதான், கஸ்டமருக்கு கொடுக்க மாட்டீங்க. அப்ப சிலது வந்து இப்படி வாடி அழுகி அப்படி தக்காளி எல்லாம் அழுகிரும். அப்படியான விஷயத்துல உங்களுக்கு நட்டமும் ஏற்படும் தானே? நட்டங்கள் ஏற்படுறதா பெரும்பாலும் ஏற்படுமா இல்ல குறைவா ஏற்படுமா? கொஞ்சம் கொஞ்சம் தான் அழுகி இப்படி போறதால உங்களுக்கு நட்டம் ஏற்படும். பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது வாட்டர்மெலன். இந்த அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே உடம்பெல்லாம் எரியுது. இந்த வெயிலுக்கு வந்து எல்லாருமே குடிச்சு வாட்டர்மெலன் குறைவா தான் இருக்குது. விலையும் சரியான குறைவு தான். 1 கிலோ வந்து 100 ரூபா அப்படின்னு சொல்லி இதுல இருக்குது. இப்ப பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாமே கூடி இருக்கிறதால மரக்கறி விலை வந்து கூடி இருக்கு. சோ அதனால உங்களுக்கு லாபம் எப்படி இருக்கு? லாபம் ஓகேயா இருக்கா? இல்லாட்டிக்கு முதல் இருந்த அளவுதான் லாபம் இருக்கா? இந்த பெட்ரோல் விலை கூடினதுல உங்களுக்கு நட்டம் அப்படி என்று ஏற்படுது? லாபம் இல்லை, நார்மல் தான் லாபம்.
பெருசாண்ட அவருக்கு லாபம் இல்லையாம் இந்த பெட்ரோல் விலை கூடின இதுகள்ல டிரான்ஸ்போர்ட்டுக்கே அவருக்கு முடிஞ்சிருமே தான் நினைக்கிறேன். அதால அவருக்கு பெருசா இந்த ஷாப்ல இப்ப எல்லா பிசினஸும் அப்படித்தானே, எல்லாம் பெட்ரோல் விலைகள் கூடினதால பெரும்பாலும் எதுலயுமே லாபம் இல்ல. சோ அது மாதிரி தான் அவருக்குமே இதுல வந்து அவ்வளவு தூரம் லாபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்றைக்கு நாங்க இந்த மரக்கறி எங்க இருந்து வருது, மரக்கறிகள்ல எப்படியான இந்த பெட்ரோல் விலை கூடினதால என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, மரக்கறி விலையில என்ன மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு, எல்லா விஷயத்தையுமே இந்த ஒரு காணொலியினூடாக பார்த்திருக்கோம். சோ இப்படியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை விளாக்ஸ்களை பாக்குறதுக்கு எங்களோட பிஎம் தமிழ் ஸ்ரீலங்கா சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருந்தாதான் இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் பிரியா. என்ன கஷ்டப்பட்டு இவ்வளவு அழகா வீடியோ எடுத்த அந்த கேமரா உமன் யார் அப்படின்னு சொன்னா எங்களோட ராகவி.